பார்க்க போகிறது வந்து பேசிக்காக செயின் பர்மிஷன் கோர்ட்டில் எப்படி ஏறி இறங்குறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன அது பண்ணும்போது எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளை செயின் பர்மிஷன் எப்படி டெவலப் பண்ணலாம், சரியா எவ்வளோ பெரிய ஸ்பீட் அட்டெம்ப்ட் போட்டாலும் டச் ஆகாமல் ஏறி இறங்குறது எப்படி இன்னும் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓட துரத்த பார்க்கணும். துரத்தும் போது புரியுதா, நீ என்ன பண்ணணும், இந்த துரத்தும் போது நீ வந்து சும்மா 2 ஸ்டெப்பில் நிற்கக்கூடாது. நீ மேக்ஸிமம் என்ன பண்ணணும், ஒருத்தோடையா பார்ப்போம். துரத்தும் போது ஓடுப்பா, துரத்துப்பா. இங்கே ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் வரணும். இவ்வளோ க்ளோஸ் வந்துட்டு மறுபடியும் ஏறி டச் வாங்காமல் ஏறி இறங்கி போகணும். நல்லா க்ளோஸ் போ. எவ்வளோ க்ளோஸ் பண்ணணும், பாடியை சார்ஜ் பண்ணிட்டு அடிக்கூடாது. ஃபுல்லாக ஏறி இறங்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுப்பாவா, நல்லா ஒட்டிப்போ. ஒட்டி அவன் கவர் பண்ணிட்டு ஏறி இறங்க. டச் வாங்கக்கூடாது, கை நீட்டுப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிக்கும். நல்லா ஏறு. இன்னும் க்ளோஸ் வச்சுப்போம். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஸ்டாப். புரியுதா? இந்த மூவ்மெண்ட்டை செக் பண்ணி ஓடு. திரும்பி இன்னும் ஓடும்போது நான் டச் பண்ணாலும் உன்னால என்ன பண்ண முடியாது, கவர் பண்ணி குனிஞ்சு பிடிக்க முடியாது. இப்போ இதில் ஓடும்போது உன்னை டச் பண்ணாலும் என்ன பண்ணலாம், குனிஞ்சு டை ஹோல்டு போட்டலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். நீ இந்த திரும்பி இன்னும் ஓடக்கூடாது. இப்படி நிற்கிறேன்னா பாடி பெண்ட் இருக்கணும், நிமிந்து ஓடக்கூடாது. இப்படி நிமிந்து ஏறக்கூடாது. நிமிந்து ஏறும்போது உனக்கு என்ன ஆகும், ஸ்பீடு அரெஸ்ட் ஆகும். புரியுதா? இப்போ திரும்பி வரும்போது இந்த இப்படி வந்தோன்னா இவ்வளோதான், அப்படி திரும்ப ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஏறக்கூடாது. குடிஞ்சின்னு வரும்போது அங்கே வரும், அவ்வளோதான். சரியா? ஓடும்போது இந்த லாபியை ஒட்டி தான் வரணும். புரியுதா? நல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி நிற்கும் போது இந்த பெண்ணில் தான் இருக்கு, இந்த குடிஞ்சின்னு தான் ஓடும். பண்ணு பாப்போம். நல்லா க்ளோஸ் வச்சுன்னு உள்ள இறங்கி இன்னும் க்ளோஸ் பண்ண கவர் பண்ணியாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு ஸ்டெப்லேயே ஏறி இறங்கி பழகு. புரியுதா? எவ்வளோ க்ளோஸ்னா இங்கே நிற்கணும். காரணம் இங்கே நின்றுட்டு இந்த சைடு ஸ்டெப்லேயே ஏறி இறங்கி பழகு. இப்போ இது நல்லா பழகிட்டுனா உனக்கு ஸ்டெப் வந்துடும். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணோம்னா, இங்கே பாரு, இப்போ போகும்போது இந்த லெக்கை தூக்கி போட்டு ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கி பழகு. புரியுதா? ஏறும்போது இந்த மாதிரி இறங்கிக்கணும். அடுத்து இந்த லெக்கை தூக்கி போட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா க்ளோஸ் கவர் பண்ணி வரணும். புரியுதா? ரெடி, ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் காலை மாற்றி போட்டு வா. இதெல்லாம் பத்தாது, காலை இன்னும் ஃபுல்லாக கீழே வரணும், இங்கே வரணும். காலை மாற்றி போட்டு விடியா. ஏறி இறங்கும் போது நல்லா பெண்ட் பண்ணி ஓடி ஏறி மாடி நல்லா பெண்ட் பண்ணி நல்லா க்ளோஸ் வா. அப்படி ஓகே, க்ளோஸ் வச்சு கவனி. நீ எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் வச்சு இந்த ப்ராக்டிஸில் நீ எவ்வளோ ட்ரெயினப் பண்ணுறியோ உனக்கு வந்து என்ன ஆகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். செயின் பர்மிஷன் நல்லா இதாயிரும். ஏறி இறங்குறது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். அப்போது 20 செகண்ட்ஸ் நீ ஏறி ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கிட்டுனா அடுத்த என்ன பண்ணுறான் அஃபென்ஸு, என்ன பண்ணுவான், டயர்ட் ஆயிடுவான். டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ள தொடும் போது ஈஸியாக அடி கிடைக்கும். நீ எடுத்தோன்னே ப்ரெஸ்மேன் அடிச்சுன்னா என்ன ஆயிரும், அவனுக்கு பவருக்கு அடிச்சு போயிடும். அவனை டயர்ட் ஆகணும்னா நீ என்ன பண்ணணும், அவனை ஃபஸ்ட்டு வந்து ஓட விடணும். அச்சு எவ்வளோ க்ளோஸ் பண்ணாலும் தொட முடியல, க்ளோஸாக தான் நிற்கிறான், தொட முடியல. அப்படிங்கும்போது நீ ப்ராக்டிஸில் வந்து ஏறி இறங்கி பழகிட்டீங்கன்னா டெய்லி ரெகுலராக ஏறி இறங்கி போனால் டிஃபென்ஸ் சூப்பராக நின்றோம். எந்த பெரிய அஃபென்ஸாக இருந்தாலும் உன்னை தொடறதுக்கு ரொம்ப திணறு வாங்குவான். அப்போ அடுத்து பாடுறதுக்கே யோசிப்பான். நீ சும்மா ஏறி இறங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஏறி இறங்காமல் போய் கீழே அடிச்சு விட்டினா அவனுக்கு தான் ஃபேவர் ஆயிடுவான். அப்போ நீ என்ன பண்ணு, ரெகுலராக ப்ராக்டிஸில் பண்ணும்போது பேசிக்காக வந்து ஒரு பிளேயர் இப்போ நார்மலாக வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும். என்னது, ஒரு கபடியில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸில் வந்து செயின் பர்மிஷன் தான் மெயின். செயின் பர்மிஷன் நீ நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா, ஏறி இறங்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு ஸ்கில்லாக அடிக்கிறது, ஆங்கிள் ஹோல்டு எல்லாம் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம்.